நீங்கள் நார்மலாக இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் சார்லி கிரிக் என்றவரை வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. You know how many mass shooters there have been in America over the last 10 years? Counting or not counting gang violence? Great. சார்லி கிரிக் யாரு, அவருக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு ரைட் விங் ஆக்டிவிஸ்ட்டு, ட்ரம்ப்போட சப்போர்ட்டரு. நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய யூனிவர்சிட்டிஸ் வெளியே நின்று ஸ்டூடெண்ட்ஸோட இது மாதிரி டிபேட் பண்ணுவார். அதுவும் இப்போ இருக்க இந்த ஓக் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல்ஜிபிடிக்யூ, அப்புறம் இந்த லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெமோக்ராட்ஸ் யூஎஸில், அவங்க கூடலாம் வந்து அவங்களோட வியூஸ் அகேன்ஸ்டாக நிறைய டிபேட் பண்ணுவார். ஸோ சிலதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் பட் அவருக்கு இமிகிரன்ஸ்க்கு எதிரான மைண்ட் செட்டுமே இருக்குது. யூட்டா யூனிவர்சிட்டி வெளியே வந்து இன்னைக்கு ஒரு ப்ரூவ் மீ ராங், அவர் ஸ்டைல் ஆஃப் டிபேட், உட்காந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட உட்காந்து நான் தப்புன்னு என்ன நிரூபிங்க அப்படின்னு ஒரு டிபேட் பண்ணுவார். அந்த டிபேட் இன்னைக்கு பண்ணும்போது அமெரிக்கன் கன் கல்ச்சரை பற்றி ஒருத்தர் டிபேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க யூஸ்வலாக லெஃப்ட் விங் பொறுத்தவரையும் கன்னை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், அதனால நிறைய பிரச்சனை வருது அப்படின்ட்டு. இவர் வந்து ரைட் விங் ஆக்டிவிஸ்ட், இவர் கன் கல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். அதை பற்றி பேசி அவர் ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணிட்டு மைக்கை கீழே வைக்கும் போது 20 yards கிட்டத்தட்ட 183 meters தூரத்துலேருந்து ஒரு ஸ்னைப்பரால அவர் வந்து நெக் கிட்ட ஷூட் பண்ணிடுவாங்க. இப்போ ட்ரம்ப்புமே வந்து யூஎஸ் கொடியை பாதியில் பார்க்க விடணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பயங்கரமான ட்ரம்ப் சப்போர்ட்டர். அவரோட வியூஸ் என்னவா இருந்தாலும் சரி, கன் கல்ச்சருக்கு அவர் சப்போர்ட் பண்ணாலும் சரி, இமிகிரேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனை கோல்டு பிளட்ல அசசினேட் பண்ணுறதுன்றது ரொம்பவே தப்பு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா வியூஸுமே வந்து 2 வகையாக பிரிஞ்சிருக்கு. சில பேர் இந்த சுச்சுவேஷன்லேயே வந்து அவரோட ஒப்பீனியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டாக் அபவுட் இஸ் ஒப்பீனியன்ஸ், பிகாஸ் அவரோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இது இந்தியாவுக்கு ரிலவெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பிரகாரம் யூஎஸ்லேயுமே சரி, எந்த ஒரு கண்ட்ரியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து இந்தியாவுக்கு ரிலவெண்ட் தான்.